Welcome students. Today discuss about multinational company, a multinational corporation MNCs. Last classல பார்த்தீங்கன்னா form of business organizationல sole trader, partnership, joint Hindu undivided family, cooperative பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி நம்ம பார்க்க போகிறோம். Multinational company means a multinational company generally has office and or factory in different country and generalized head office where the coordinate global management. அதாவது ஒரு நாட்டின் பன்னாட்டு நிறுவனம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் பன்னாட்டு நிறுவனம்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எல்டிசிஸ், டிசிஎஸ், டெக் மகேந்திரா இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்குது. கொக்கோகோலா, பெப்சி இது மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 எம்என்சிஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டு இது பெங்களூர், சென்னை, அகமதாபாத்தில் இருக்குது. ஆப்பிள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன், ஐபேடு, ஆப்பிள் வாட்சஸ், டிவி இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் இது பண்ணுறாங்க. அடுத்தது ஐபிஎம், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் கார்ப்பரேஷன், கூகுள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமேசான், கொக்கோகோலா, பெப்சி, மகேந்திரா குரூப் இவங்க பார்த்திங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, டூ வீலர், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரிலாம் இந்த நிறுவனம் பண்ணுது. சோனி நிறுவனம் உங்களுக்கு தெரியும், சாம்சங், டாடா குரூப்பு, இன்ஃபோசிஸ், நெஸ்லே, ஆதித்யா பிர்லா நிறைய பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட்டு 25 கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில். இப்போது இந்த எம்என்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8th சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, மீனிங் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு மீனிங் அண்டு டெஃபினேஷன். Meaning and definition. A multinational company is one which is incorporated in one country but whose operation extends beyond the home country and which carries on business in other country. அதாவது a multinational கம்பெனிங்கிறது இன்கார்பரேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்டு த ஹோம் கண்ட்ரி, அதாவது உள்நாட்டில் ஆரம்பித்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில் இருந்தால் இதுக்கு பேர் எம்என்சின்னு சொல்கிறாங்க. தென் இட் மஸ்ட் பி எம்பசிஸ் தட் த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆர் லொக்கேட்டட் இன் த ஹோம் கண்ட்ரி. இதனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கண்ட்ரியில் தான் இருக்கும், உள்நாட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, எ மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இஸ் நவுன் பை வேரியஸ் நேம் சச் எஸ் குளோபல் என்டர்பிரைசஸ், international enterprises, world enterprises, transnational corporation etc. இதுக்கு வேரியஸ் நேம் இருக்குது. குளோபல் என்டர்பிரைசஸ், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைசஸ், வேர்ல்டு என்டர்பிரைசஸ், டிரான்ஸ்நேஷ்னல் கார்ப்பரேஷன் எக்ஸெட்ரா, இப்படி வேரியஸ் நேமில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் எம்என்சி. இப்படி டெஃபினேஷன் பார்ப்போம். ஏ மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் ஓன் அண்ட் மேனேஜ் business in 2 or more countries. அதாவது டெஃபினேஷனில் நெயில் ஹெச் ஜேக்கோபாய் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நெயில் ஹெச் ஜேக்கோபாய் பன்னாட்டு நிறுவனம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வியாபாரத்தை தொடங்குவது பன்னாட்டு நிறுவனம்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா, எம்என்சி இஸ் டிஃபைன்ட் டு பி an enterprise operating in several countries but managed from one country. இதில் இந்த டெஃபினேஷனில் பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனம் என்பது ஒரு வியாபாரத்தை தொடங்கி
2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் மேலாண்மை செய்வது தான் எம்என்சி என இந்த டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது ஒலிகோபொலி, அதாவது பார்த்திங்கன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்என்சியை இட் இஸ் ஏ மார்க்கெட் கண்டிஷன் வேர் தேர் ஆர் வெரி few seller in the same product line. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வியாபாரிகள் அதாவது மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. அதாவது சில்லோர் முற்றுமை ஒலிகோபொலிங்கிறது பார்த்திங்கன்னா சில்லோர் முற்றுமைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சில வியாபாரிகள் சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் பொருள்கள் வந்து விற்க முடியும். இதுதான் சில்லோர் முற்றுரிமைன்னு சொல்கிறாங்க. Global enterprises are the business organization which operate in more than one country. Since they operate in more than one nation, they are also called multinational company. Multinational companyங்கிறது உலக அதாவது குளோபல் லெவலில் உலக நிறுவனம் என்பது ஒரு நாட்டிற்கு மேல் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு, அதாவது அந்த நாட்டினுடைய எல்லையை தாண்டி ஒரு நிறுவனம் தன்னுடைய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது தான் எம்என்சின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எம்என்சிங்கிறது என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வியாபாரம் நடைபெறுவது. இப்போ இந்தியா இருக்குன்னா இந்த இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த நிறுவனம் அதர் கண்ட்ரியில் இதையே நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் எம்என்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் 2 or more country. ஓகேங்களா? மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் ஓன் அண்ட் மேனேஜ் பிஸ்னஸ் 2 or more country இஸ் கால்டு எம்என்சி. தென் 8.2ல் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். இதோடைய நன்மைகள் அண்ட் தீமைகள். ஃபஸ்ட்டு low cost labor. MNC set up their facility in low cost country and produce goods or service at lower cost. It gain cost advantages and sells its product and service of good quality at low cost. This is not available to smaller company which operate to regional level. அதாவது பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்னு சொல்கிறாங்க. எம்என்சி செட்டப் தேர் ஃபெசிலிட்டி இட் லோ காஸ்ட் கண்ட்ரி அண்டு ப்ரொடியூஸ் குட்ஸ் ஆர் சர்வீஸ். பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. அதாவது மினிமம் வேஜஸ் கொடுக்குறாங்க. எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ எம்என்சிங்கிறது பெரிய லெவலில் அவங்க செய்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையுமே என்ன செய்கிறாங்கன்னா குறைந்த விலைக்கு அவங்களுடைய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில சிறிய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம பகுதி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே உள்நாட்டிலே இருக்கிற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் கம்மியாக இருக்கும். அவங்களுடைய சர்வீஸுங்கிறது உள்நாட்டிலே இருக்கிறதுனால அவங்களால எம்என்சி மாதிரி சில குறைந்த விலைக்கு கொடுக்க முடியாது. அதாவது பொருட்களை வந்து வழங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எம்என்சிங்கிறது பெரிய லெவலில் அவங்க வந்து கேபிட்டல் இருக்கும். பல நாடுகளில் அவங்க ரன் பண்ணுறதுனால அவங்களுடைய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டுக்கு எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. அதான் லோ காஸ்ட் லேபர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட், தரமான பொருட்களை வந்து கொடுக்குறது. இந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் எம்என்சிஸ் in the sphere of research and development enable the cost country to establish a research and development system which help it in producing quality goods and service at least possible cost. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் பாசிபிள் காஸ்ட்னா அவங்களால எந்த அளவுக்கு வந்து குறைந்த லெவலில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டியாக கொடுப்பாங்கங்கிறத பெனிஃபிட்டில் சொல்கிறாங்க. இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய ரிசர்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் கம்பேர் பண்ணும்போது
அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் எம்என்சி. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சோல் ட்ரேட் பிஸ்னஸ்னால் அந்த அவங்களுடைய முதல் தொகை எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்னால் 2 6 3 பேர் 4 பேர் இருக்கலாம், 50க்குள்ளே தான் இருப்பாங்க அதில். அப்போ எம்என்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் கம்பெனின்னு வந்தாவே பெரிய லெவலில் இருக்கிறது தான். இப்போ கூகுள் கம்பெனி, இன்ஃபோசிஸ், பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அதை யூஸ் பண்ணுறோம். மக்கள் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா பொருளும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கிது, எல்லா டயத்துலையும் கிடைக்கிது. அப்போது அவங்களுடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். அதுதான் எம்என்சி. அப்போ இவங்க அட்வான்டேஜில் என்ன சொல்கிறோம்னா குவாலிட்டியான பொருள் கொடுக்குறாங்க, குவாலிட்டி ப்ராடக்ட்டு. அப்போது தரமான பொருட்கள் வந்து குறைந்த செலவில் கொடுக்கறதுங்கிறது அட்வான்டேஜில் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்டு, ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசர்ச். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசர்ச்னால் பயன்படுத்தப்படாத வளங்களை வந்து முறையாக பயன்படுத்துறது. எப்படி முறையாங்கிறது பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் தர் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் நாலேஜ் எம்என்சி ஆர் இன் எ பொசிஷன் டு ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் ஐடியல் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் த காஸ்ட் கண்ட்ரி. திஸ் ரிசல்ட் இன் அன் இன்க்ரீஸ் இன் த நேஷ்னல் இன்கம் ஆஃப் த காஸ்ட் கண்ட்ரி. அப்படிங்க நாட்டினுடைய வருமானத்தை வந்து உயர்த்துது. எப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் மனிதனுடைய ரிசர்ச்சை பயன்படுத்தி அது எதெல்லாம் அதாவது பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்ட அந்த ரிசர்ச்சை வந்து சரியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெஷினரி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் லெவலில் ஹியூமனுடைய செயல்பாடுகளை வந்து மெஷினரியே செஞ்சிடுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ அக்ரி எடுத்திங்கன்னா அக்ரி எடுக்கும்பொழுது மனிதன் வந்து நேரடியாக எல்லாமும் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ மெஷின் வந்து எல்லாமும் செய்யுது. இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெஷினரி சேஞ்சஸ் இருக்குது. இப்போது அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எம்என்சி லெவல் அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா அதாவது மனிதனுடைய வளங்களை பயன்படுத்தி வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாத சில விஷயத்தை வந்து பயன்படுத்தி முறையாக பயன்படுத்துறது தான் இதை அட்வான்டேஜில் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்டில் பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்டில் நேஷ்னல் இன்கம்ங்கிறது வந்து டெவலப் ஆகுது. அதோட நாட்டினுடைய தேசிய வருமானங்கிறது பெரும்பாலும் உயர்த்தது எம்என்சி மூலியமானு சொல்லியிருக்காங்க. 4th, இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷனுங்கிறது நாட்டினுடைய செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸு ஆகுது. நாட்டினுடைய செலவாணி செலுத்து நிலைங்கிறது பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எம்என்சி ஹெல்ப் த ஹாஸ்ட் கண்ட்ரி டு இன்க்ரீஸ் தேர் எக்ஸ்போர்ட். as such they help the host country to improve upon its balance of payment position. பேமெண்ட் பொசிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு செலவு இல்லாமல் ஓரளவு அதாவது பொசிஷனுங்கிறது பேமெண்ட் பொசிஷனுங்கிறது இருக்குங்கிறது சொல்கிறாங்க. அப்போ பன்னாட்டு நிறுவனம் ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துறதுனால அதோடைய டெவலப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்கிறாங்க. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். பேமெண்ட் பொசிஷன் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5th, டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப வளர்ச்சி. பார்த்திங்கன்னா எம்என்சிஸ் கேரி த அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். 10 host country, in fact MNCs are vehicle for transference of a technical development from one country to another. Because of MNCs, poor cost country also began to develop technology. தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அந்த பொருளை கொண்டு போகிறதுனாலையும் இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனாலையும் அந்த நாடுகள் வந்து வளர்ச்சி அடையுது.
இப்போ புவர் கண்ட்ரிக்கு இப்போ இவங்க ஒரு எம்என்சி இருக்கிறதுனால அந்த புவர் கண்ட்ரிக்கு எம்என்சியை டெவலப் பண்ணுறதுனால அங்கே உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து டெவலப் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருக்காங்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில். இப்போ ஃபாரின் கம்பெனி வந்து இப்போ இந்தியாவுக்கு வருதுன்னா, இப்போ இந்தியாவுக்கு வந்து என்ன ஆகுது, இங்கே உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது, இங்கே எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகுதுங்கிறது தான் இந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேனேஜரியல் டெவலப்மெண்ட், மேலாண்மை வளர்ச்சி. இப்போது உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டினுடைய இப்போ எம்என்சி வருதுன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். அப்போது உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, இப்போ எம்என்சியில் மக்கள் வந்து விலை வந்து குறைவாக இருக்குங்கும் போது அங்கே அந்த பொருளுக்காக போகும்பொழுது இவங்க என்ன செய்வாங்க, உள்நாட்டில் உள்ள கண்ட்ரி சரி அந்த அளவுக்கு வந்து அதே குவாலிட்டியாக கொடுக்கணும், இப்போ தரமான பொருட்களை கொடுக்கணுங்கிற மாதிரி கிரியேட் ஆகும். அப்போது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு போட்டியை வந்து திணிக்கும் போது உள்ளூரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பொருட்களை வந்து நல்ல முறையில் தயாரித்து தரமான பொருட்களாக கொடுத்து விலையும் பார்த்திங்கன்னா மலிவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இது லோக்கல் மோனோபொலியை வந்து கட்டுப்படுத்துது, சர்வாதீனத்தை வந்து கட்டுப்படுத்துது எம்என்சி மூலியமாக இங்கே அட்வான்டேஜஸில் சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா மெனி இந்தியன் கம்பெனி அக்வயர்ட் ISO 9000 குவாலிட்டி சர்டிஃபிகேட் டியூ டு ஃபியர் ஆஃப் காம்படிஷன் போஸ்டட் பை எம்என்சி. அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனங்கள் ISO சான்றிதழ் அதாவது 9000 பார்த்திங்கன்னா பெற்றதுனால பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஈடாக போட்டிட்டு செயல்படுறதுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் by providing super quality product and service, MNCs help to improve the standard of living people of cost country. அதாவது ஸ்டாண்டர்ட் லிவிங் வாழ்க்கை தரம் வந்து உயருதுங்கிறாங்க எம்என்சி அட்வான்டேஜ். பன்னாட்டு நிறுவனம் வந்து தரமான பொருட்கள் தயாரித்து கொடுக்கறதுனால மக்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து உயருதுங்கிறது அட்வான்டேஜில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 9th பாயிண்டில் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்டு கல்ச்சர். ஒரு சர்வதேச ஒரு சகோதரத்துவம் கலாச்சாரம் ஏற்படுது. பார்த்திங்கன்னா எம்என்சி இன்டர்கிரேட் எக்கனாமிக் ஆஃப் வேரியஸ் நேஷன் வித் த வேர்ல்டு எக்கனாமிக் த்ரூ தர் இன்டர்நேஷ்னல் டீலிங். எம்என்சி ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்டு கல்ச்சர் அண்ட் பே வே ஃபார் வேர்ல்டு பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா உலக நாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா இருக்குன்னா இப்போ அதர் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைஅப் க்ரியேட் பண்ணிக்கும் பிஸ்னஸ் லெவலில். அப்போது இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் பற்றி அங்கே போய் சைன் பண்ணுறது, ஃபாரின் அதர் கண்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சைன் பண்ணுதுன்னா அப்போ நாட்டினுடைய ஒரு சகோதரத்துவங்கிறது நடக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இக்கட்டான சூழலில் இப்போ COVID-19 மூலியமாக இப்போ பல நாடுகள் வந்து முன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அதாவது கேஸ் சிலிண்டரு ஆக்சிஜன் கொடுக்கறது
இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. அதே போல் இந்தியா வந்து பல நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது. அப்போது அது எம்என்சி மூலியமாக ஒரு சகோதரத்துவங்கிறது வந்து ஏற்படுறது தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நாட்டினுடைய பிரதமர் வந்து இந்தியன் கம்பெனி வந்து அதர் நாடுகளுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுறதுன்னா அங்கே போய் பேசுகிறது. அதர் கண்ட்ரி வந்து நம் நாட்டில் வந்து தொழில் தொடங்குறதுக்காக சில ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அவங்க வந்து பேசுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இது நன்மையாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.